தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் எதினா என்னோடு வருவதினா எதினா என்னோடு இருப்பதினா மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறேன் பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுறேன் மேக ஸ்தம்பம் பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுறேன் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசித்தவன் தேவா எதினா என்னோடு வருவதினா என்னோடு இருப்பதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலங்கிட்டாலும் வாசமுள்ள ஒரு நாளும் கூட வருவேன் வாழ்க்கையிலே கசப்புகள் கலங்கிட்டாலும் வாசமுள்ள ஒரு நாளும் கூட வருவேன் ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு ஆராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினம் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் எதினா என்னோடு வருவதினா என்னோடு இருப்பதினா அல்லேலூயா உங்க கூட ஆண்டு இருக்காரா இருந்தா உள்ளுக்குள்ள ஆண்டு இருந்தா சவுண்ட் எப்படி இருக்கும் கையை வச்சுங்க அல்லேலூயா ஆண்டவர் இங்க இருந்தா கேட்காமலே அல்லேலூயா வரும் புரியுதா இந்த அல்லேலூயா நீங்க சொன்னீங்கன்னாக்கா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அல்லலே இருக்காது நிறைய பேர் வாழ்க்கையிலேயே அல்லல் இருக்குது ஆபத்து சொன்னாக்கா வாயத்தம் சொல்ல மாட்டேங்கிறோம் உலகத்தை சொல்லுவாங்க வாயத்தம் சொன்னா முத்த போட்டுடும் ஏன்னா பல்லு அவ்வளவு அழகா இருக்குங்க சிரிக்க மாட்டோம் ஓகேவா நீங்க என்ன பண்ண ஆண்டோட பிள்ளைங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் சரி நேரடியாக ஆண்டு வார்த்தை கடந்து போகலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் சங்கீதம் 50:15 மனப்படமா தெரியும் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் ஆ. என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் ஆபத்து ஒவ்வொருத்துக்கும் கண்டிப்பா ஆபத்து இருக்கும் வீட்டுல இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எங்க இருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் ஆபத்து வந்ததே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆபத்து வரும் பொழுது என்ன பண்ணணுமா என்னை நோக்கி கூப்பிடு என்ன பண்ணணும் இனி வர காலத்துக்கு ஆண்டவரே ஆபத்து வரும்போது நான் பதட்டப்பட்டு போறேன் ஆபத்து வரும்பொழுது நான் அழுத்து கொண்டு இருக்கிறேன் ஆபத்து வரும்போது எனக்கு யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி அங்கலாய்க்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னை நோக்கி கூப்பிடுமா எதுக்காக நான் தான் உனக்கு மருத்துவம் கொடுப்பேன் நீ நல்லா இருக்கவங்க 4 பேர் வருவாங்க உன் வாழ்க்கை நெருக்கம் கஷ்டம் வரும்போது யாரும் வரமாட்டாங்க நீ வியாதியா படுத்துட்டாக்கா உன்னை விசாரிக்க கூட ஒருத்தர் வரமாட்டாங்க உன் இறுதி அங்காயப்பா இருக்கும் ஆண்டு சொல்றேன் ஆபத்தா என்னை நோக்கி கூப்பிடு நான் என்ன பண்ணுவேன் நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை காப்பாற்றுவேன்
உன்னை நான் தப்பி வைப்பேன். ஆமென். சரி, எல்லாத்தையும் செஞ்சது பிறகு நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமைப்படுத்தலாமா? ஆமென். பார்க்கலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவபாடியாரை சுமந்தாயினே. அவபாடியாரை சுமந்தாயினே. அவர் அன்று கூறானே, அவர் அன்று கூறானே, அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் நந்தன், அந்த இன்ப நாளில் நந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் சந்தோஷம் எங்கில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கில் பொங்குதே. இப்படி இருக்கணும் சந்தோஷமா. சரி, அல்லேலூயா. ஒரு வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, வாசிப்போம். நீதிமொழிகள் 27:10. உன் சிநேகிதனையும் ஆ. உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் ம். விட்டுவிடாதே. ஆ. உன் ஆபத்து காலத்தில் உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு ஆ. போகாதே. வேதம் குறிச்சு வச்சுங்க. ஆபத்து வந்த பிறகு எங்க போக கூடாது? சகோதரனுடைய சகோதரன் வீட்டுக்கு போக கூடாது. நான் சொல்லலாமா? வேதம் சொல்லுது. ஏன் போக கூடாது? கண்டிப்பா போனீங்கன்னாக்கா சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆமென். அன்னைக்கு நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் இல்லைனாக்கா நடுத்தல வந்திருப்பேன் சொல்லி காட்டுவாங்க. அதை விட அடுத்த வாசிடா கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. தூரத்தில் உள்ள ஆ. சகோதரனிலும் ஆ. சமீபத்தில் உள்ள ஆயிரானே வாசி அவனே பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஹெல்ப் கூப்பிடுங்க. ஆபத்து காலத்துல சக வீட்டுக்கு போகாதீங்க. லீவு நாட்கள் எல்லாம் எங்க போயிருப்பீங்க? ஒரு மாசம் ஃபுல்லா அங்க இருந்துட்டு ஜாலியா இருந்தது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுவோம். ஜாலி இல்ல, அவங்க வீட்டை நம்ம காலி பண்ணிடுவோம். அவங்க சும்மா ஒரு ஒப்பு கூப்பிடுவாங்க, லீவு நாட்கள் பிள்ளைங்களை அனுப்புங்களேன். இதான் சந்தர்ப்பம் சொல்லி போயிடக்கூடாது. ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். அங்கே டென்ட் போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, 27:19 வாசிங்க. நீதிமொழிகள் 27:19. தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமாம் போல ஆ. மனுஷரின் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும். ம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடும்? அதனால பார்க்கும்போது ஒவ்வொரு இருதயம் எப்படி இருக்குமா? வேறுபட்டு இருக்கும். அதனால யாரும் நம்ப கூடாது. ஓகேவா? ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, ஓசியாவில் 5:15. அவர்கள் ஆ. தங்கள் குற்றங்களை உணர்ந்து கவனிங்க, கவனிங்க. நீங்க ஆண்டு சமூகம் இருக்கிறீங்க, குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் கவனிங்க. தேவ சமூகம் முழங்கால் மணிக்கு ஜெபிக்க போறீங்க. ஜெபிப்பதற்கு முன்பதாக பாவத்தோடு கூட நீங்க ஆண்டு சமூகம் வரக்கூடாது. பாவத்தோடு கூட நீங்க ஏதாச்சும் ஆண்டு சமூகம் பெற்றுக்கொள்ள நினைக்க கூடாது. குற்றங்களை உணர்ந்து வாசிடா, என் முகத்தை தேடும் மட்டும் என் முகத்தை தேடும் மட்டும். ஜபம் என்பது ஆண்டு முகத்தை தேடுறது, அவரை பார்க்கறது, அவரோட பேசுறது. தேடும் மட்டும். என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். ஆ. தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்திலே என்ன பண்ண? கருத்தாய் தேடணும். ஆண்டை தேடும்போது கருத்தாய் தேடணுமா? படிக்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணீங்க, கருத்தா படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. கருத்தா தேடினா தான் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும். ஆமென். நீங்க என்ன பண்றீங்க? பாரத்தோடு வரீங்க. நிறைய பேர் ஜபம் எல்லாம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஏதோ ஒப்புக்கு பண்றாங்க. சில பேர் சீரியல் ஞாபகத்திலே வச்சு என்ன பண்றாங்க, சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. சில பிள்ளைங்க எல்லாம் செல்போனை பார்க்கணுன்றதுக்காக ஜபமே கிடையாது. அப்படி ஜபம் பண்ணாலும் அது உப்பில்லாத மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்க ஜபம் என்பது கருத்தா ஜெபிக்கணும். அதான் ஜபம். ஏசி 66:4. நான் கூப்பிட்டும் ஆ. மறு உத்தரவு கொடுக்கிறவன்
கேளாமலும் ம். நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் ம். அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆ. நான் விரும்பாதை தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் விரும்பாத தெரிந்த நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு நீங்க கவனிங்க, சில பேர் ஆபத்து வரும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில துதி இருக்காது, வேத வாசிப்பாது, ஜெபம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆண்டுக்கு அவங்களுக்கு ஐக்கியமே இருந்திருக்காது. ஆனா ஆபத்துல ஆண்டவர் தேடுவாங்க. ஆண்டவரே, இந்த ஆபத்து வந்து விட்டது, நெருக்கம் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, எப்படி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவேன், எப்படி குடும்பத்தை நடத்துவேன். ஆண்டு அப்ப என்ன பண்ண மாட்டாரு, ஜெபத்தை கேட்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணும், நீங்க வாழ்ற காலத்துங்கள ஆண்டுக்கு பிரியமா வாழ வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாழ்வீங்க, உங்களை நம்புறேன். ஆமென். நீங்களாம் யாரு? நீங்களாம் ஒரிஜினல் கோல்டு, கலப்படமே இல்லாதவங்க. அல்லேலூயா. ஓகே, ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நீங்க நம்புங்க. ஆமென். புரியுதா? நம்புனீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண உங்களுக்கு தெம்ப தருவார். ஆமென். சரி, ஆபத்து நாட்கள்ல ஆண்களை விடுவிக்கணுமா? யார் ஆண்டவர் விடுவித்தாரு? சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே ஆ. கர்த்தரே உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாளிலே கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாராக. போதும். யாக்கோபின் தேவ- முதலாவது காரியம், ஆபத்து வரும்போது ஆபத்து நாளிலே கர்த்தர் என்ன பண்ணி ஜெபத்தை கேட்பாராக. ஜெபம் கேட்கப்படணும். உன் ஜெபத்துக்கு கண்டிப்பா ஆண்டு பதில் தருவாரு. சில நேரங்களிலே ஆபத்து வரும்போது ஆண்டு நோக்கி ஓடி வந்து விட வேண்டும். இப்ப ஆதியம் வந்து வருவோம். 35:3 வாசிங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். ஆ. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் ம். என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து யாக்கோபு வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் சொல்லுகிற காரியம், எனக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஏன் ஆபத்து வந்திருக்கிறது? நான் என்னுடைய சகோதரருக்கு துரோகம் செய்து விட்டேன். ஆதியாகமம் 25 வாங்க. 29 வாசிங்க. வேகமா வாசிங்கனாக்கா நிறைய இருக்குது. ஆனா உங்களுக்கு 3 பாயிண்ட் தான் சொல்ல முடியும். அதோட சொல்ல முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் ஏசா ஆ. வெளியிலிருந்து களைத்து வந்தபோது ஆ. யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஆ. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, ம். அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. தா. ஆ. இளைத்திருக்கிறேன் என்றான். ஆ. இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. சகோதரன் களைத்து போய் வந்திருக்கிறான். அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய அந்த சகோதரன் என்ன பண்ணுச்சுனாக்கா, உன்னை சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு. அது என்ன பண்ண எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்பர் 1 முதல் காரியம், அவருடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டா. 27ஆம் அதிகாரத்துல 41 வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஆ. ஏசா யாக்கோபை பகைத்து, ஆ. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் அதுக்கு வரும். 36 வாசிச்சு வாசிங்க. அப்பொழுது அவன், ஆ. என் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரி அல்லவா? ஆ. இதோட இரண்டாம் தரம் என்னை மோசம் போக்கினான். இரண்டாவது விஷயம் என்ன பண்ணாரு? மோசம் போய்கிட்டாரு. அப்பா முன்பாக தான் சகோதரன் போல வேஷம் தரித்துக் கொண்டு நான் தான் ஏசா என்று சொல்லி என்ன பண்றாரு? இப்போ ஏமாத்தி விடுகிறா. 2 விஷயம் என்ன பண்ணி ஏமாத்திட்டாரு. நல்லா கவனிங்க. யாராச்சும் சகோதரன் மோசம் பண்ணி இருந்தா, துரோகம் பண்ணி இருந்தா, அவங்க இடத்த எடுத்துட்டு இருந்தா, நிறைய பேர் வாழ்க்கையில சகோதரன் மோசம் பண்றாங்க. செய்யக்கூடாது. செய்தா என்ன ஆகும்? அதான் வாசிங்க. இப்ப 40 வாசிங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது ஆ. நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, பகைத்து தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். நீங்க நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீ யாராச்சும் ஏமாத்தி இருந்தா, துரோகம் பண்ணி இருந்தா, யாரு சொத்தாச்சி அபகரித்து இருந்தா, வான காசை தராம இருந்தா, இதுக்கே ஆண்டு உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு. யாரும் ஏமாத்த கூட வஞ்சிக்க கூடாது. இப்ப என்னாச்சு? உன்னை நான் கொன்று போடுவேன்டா. அடுத்த வருஷம் வாசிங்க. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ம். ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆ. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, ஆ. உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆ. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு போ எழுந்து ஓடி போடு. கவனித்துக் கொள்ளுங்க. நிறைய குடும்பத்துங்கள்ல அம்மா செல்லம், அப்பா செல்லம். யாக்கோபு அம்மா செல்லம், ஏசா அப்பா செல்லம். இதனால வந்து ஒம்புங்க தான். ஒருத்தர் நேசிக்கிறது, ஒருத்தர் பகைக்கிறது. இப்ப என்ன ஆகுது?
ஏசா கண்டிப்பா நான் கொன்று போடுவேன். இப்ப என்ன பண்ணாரு? பயந்து ஓடுறாரு. 32ஆம் அதிகாரம் எடுங்க, 6 வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார். எவ்வளவு பேரு? 400 பேரோடு கூட. அந்த அளவுக்கு கோபம். என்னை ஏமாத்திட்ட யாக்கோபை, எத்தனை? ஒரு வாட்டி இல்ல, 2 விஷயம் ஏமாத்திட்ட, உன்னை விட மாட்டேன். 400 பேரோடு கூட இப்ப என்ன பண்றாரு? அவனை சாகடிக்கணும் வராரு. இந்த நேரத்தில் தான் 26 வாசிங்க, 32 26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆபத்து வரும்போது ஆண்டு தேடுறோம். ஐயோ என் சகோதரன் கொல்ல வரானே, எனக்கு வேற வழி தெரியலப்பா என்று சொல்லி அவர் என்ன பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க கூட செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு சந்தர்ப்பம் தராரு. இது வரைக்கும் யாராச்சும் துரோகம் பண்ணினா, ஏமாத்திருந்தா, சகோதரக்கோ சகோதரிக்கோ உடன் பண்ண யாரா இருந்தாலும் சரி, சொந்த பண்ண யாராச்சும் ஏமாத்திருந்தா, இன்றைக்கு ஆண்டு பேசுறாரு. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, போங்க ஆண்டு சமூகத்துல போராடுங்க. வாசிமா. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், இனிமே உன் பேர் என்ன கிடையாது? யாக்கோபு கிடையாது. யாரையும் ஏமாத்த கூடாது, நீ எத்தனை இருக்க கூடாது, நீ காலத்தையும் கேள்விகளை இருக்க கூடாது, சாவமா இருக்க கூடாதுப்பா. இனிமே உன் பேர் என்ன பேரு? இஸ்ரவேல், கர்த்தரால் மீட்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைங்க, இனி தப்பு செய்யக்கூடாது. இப்ப என்ன பண்ணாரு? ஜெபத்தை கேட்டாரு. கீழே வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடினாயே, போராடினால்தான் ஆண்டவன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிக்கிறான். ஆனா சகோதரன் கொல்ல வந்தவன் அனைத்து முத்திரம் செய்கிறான். உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனோடும் மனுஷனும் போராட வேண்டும். தேவனை போராடுறாரு. சகோதரனுக்கு என்ன பண்றாரு? காணிகளை அனுப்புறாரு. ஆடு மாடு என்ன பண்ண எல்லா விதமான வெகுமதி கொடுக்க அனுப்புறாரு. நீ என்ன பண்ணும்? இப்போ ஒப்புறாயினோம், ஐயோ நான் துரோகம் செஞ்சிட்டேன், என் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு, மாமியார் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சிட்டேன். நிறைய இடத்துல பார்க்கிறேன், நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துல கூட இது போல பிரச்சனை இருக்கிறது. கத்து கொடுக்காதீங்க, நல்லதை மட்டும் தான் சொல்லி தரணும். யாரையாச்சும் ஏமாத்தினா இன்னைக்கு ஆண்டு சமையல ஒப்புறாயிடுங்க. இப்ப என்ன பண்றாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப ஜெபத்துக்கு ஆண்டு என்ன பண்றாரு? கேட்டு விடுதலை அளிக்கிறார். அப்ப என்ன பண்ணும்? ஆபத்துல கர்த்தர் விடுதலை தரணும்னாக்கா நீ ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சீங்கன்னாக்கா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாருமா, கண்டிப்பா கேட்பாரு. அதுக்கு மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? முதலாவது காரியம், கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபத்துல அவர் ஜெபத்தை கேட்டு பதில் அளித்தார். 18 சங்கு. சங்குனா தெரியல, சங்கீதம். நம்ம என்ன பண்ணோம்? ப்ரோக்ராம் போடுவோம். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். ஆபத்து வரும்போது ஜனங்கள்லாம் போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க, வெறும் பேச்சு தான். ஆனா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆபத்து நாட்கள் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார். உன் வாழ்க்கையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரர் இருப்பாங்க, சொல்லுவாங்க நான் இருக்கிறேன்டி, நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? ஒரு நாளைக்கு. சொல்றவங்கலாம் ஒரு ஆளுக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. 1 சாமுவேல் 27:1. 1 சாமுவேல் 27:1. பாத்தீங்களா? சவுல் தாவீதை கொல்லணும்னு சொல்லி ஒரே எண்ணமா இருந்தாரு. ஏன்? ஸ்ரீங்கெல்லாம் புகழ்ந்து பாடிட்டாங்களே, எனக்கு 1000 தந்தாங்க, அவனுக்கு 10,000 தந்தாங்களே என்று சொல்லி புகழ்ந்து பாடினால அவருக்கு காய்மகாரன் கசப்பு. என்னைக்காச்சும் கண்டிப்பா என்ன கொல்லிடுவான். இப்ப என்ன பண்றாரு? அவரு ஆதரவு தேடி அங்கீகமா ஓடுறாரு. மலைகளில, குன்றுகளில, காடுகளில, வேறு நாட்டுக்கு, வேறு ராஜாக்கிட்ட அடைகளை தேடி ஓடுகிறார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கொண்டு போட்டுடுவான். 18ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிங்க.
1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் ம் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். பாருங்க, 2 பேருமே தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா சவுலுக்குள்ள அந்த காய்மகாரம், கசப்பு, கோபம், எரிச்சல், பழிவாங்குற எண்ணம் இருந்தது. உன்ன என்ன பண்ண, ஈட்டில என்ன பண்ண, குத்தி போட்டுற உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன். 19:9 வாசிங்க. கர்த்தரால் விடப்பட்ட ஆ, பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. ம், அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். ம். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தார். ஆ, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து ஆ. ஒருவர் குத்தி போட பார்த்தான். இதே எண்ணம் தான். நீ இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடையாதுடா, உனக்கு குத்தி போட்டுருவேன். இப்போ அவருக்கு ஆதரவு இல்ல, அங்கலாய்க்கிறாரு, வேதனைப்படுறாரு. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அதுல 8 கொஞ்சம் வாசிங்க. காத்தியரின் பரிசையும் ஈட்டியும் பிடித்து ம், சிங்கமுகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமும் உள்ளவர்களாய் இருந்து ம். யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது தாவீது பச்சையில வந்து என்ன பண்ண ஆதரவு வந்துட்டாங்க. ஜனங்கள்லாம் இப்ப என்ன பண்ணாங்க, தாவீதுக்கு என்ன பண்ண ஆதரவு தராங்க. 16 வாசிங்க. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் ம். யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்தார்கள். தாவீதுல வந்தாங்க. கவனிங்க, காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 12 கொஞ்சம் வாசிங்க. இதை அப்படியே வச்சுங்க. 18:12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். தாவீதோடு இருக்கிறார். உன் கூட இருந்தா ஆறு என்ன பண்ணாரு, ஆதரவு கொடுத்து அநேகரை எழுப்பாரு. சவுல் அனுப்பிட்டாரு, யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா என் கையில தான் சாவேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆதரவு கொடுக்க முடியாக அநேக தாவீதை வரும்படியாக ஆண்டவர் உருவாக்கினார். இப்போ அந்த 1:4 வாசிங்களேன். 12:36 வாசிங்க. ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு சேரினவர்கள் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன், நிறைய பட்டியல் இருக்கிறது, வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அதே என்ன பண்ணாங்க, ஒரு தங்கப்பண்ண கோத்திரமா என்ன பண்ணாங்க, தாவீதுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஏன் ஆதரவு வருகிறது, தாவீது கர்த்தர் இருந்தார். உங்களோட இருக்காரா? ஆமென். இருக்காரா? ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உங்க கூட இருக்காரு ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேல் 7:8 வாசிங்க. இப்பொழுது நீ ஆ. என் தாசனாகிய தாவீதை நோக்கி ஆ. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனையின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற ஆ. என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆ. ஆடுகள் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆ. நீ போன எவ்விடத்திலும் ம். உன்னோடனே இருந்து ம். சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்க அவ்வளவு சத்துருக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ண, நிர்மலா மாத்திட்டேன். 3 வருஷம் ராஜாவை உன்னை உயர்த்திட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஆபத்து நாட்கள் என்ன பண்ணவனுக்கு ஆதரவா இருந்தார். புரியுதா? ஏன் தாவீது கர்த்தர் இருந்தா, உன் கூட ஆண்டு இருந்தா உனக்கு எல்லாரோட ஆதரவு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க உன் கூட ஆண்டு இல்லைன்னு சொன்னாக்கா ஆதரவு கண்டிப்பா கிடைக்காது. முதல்ல யாக்கோபு ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 2வது ஆதரவா இருந்தார். 3வது 37 சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து ம். பஞ்சத்திலே திருப்தி அடைவார்கள். ம். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கட்டுடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகள் இல்ல, நேர்த்தை அது மட்டும் வாசிமா. 19 மட்டும் வாசிங்க. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாது இருந்து போதும். ஆபத்து காலத்துல நீங்க வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், மற்ற ஜனங்க மத்தியில இருந்து கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து காண்பிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு கிறிஸ்து வெட்கப்பட்டு போறான்னு சொன்னாக்கா உலகத்தோடு கூட ஒத்து போறீங்க. அவங்க செய்யற அதே தவறு நீங்க செய்றீங்க. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ வேறு பிரிக்கப்பட்டு காண்பிக்கப்பட வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
18-19 வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருவதற்கு ஆ. குறித்த நாட்கள் நிறைவேறின போது ஆ. பிரதானிகள் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ஆ. ராஜா அவர்களோட பேசினான். ஆ. அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசரியா என்பவர்கள் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜா சமூகத்தில் நின்றார்கள். ராஜா சமூகத்தில் நின்றார்கள். நேபுகாத்நேச்சர் ஒரு சொற்பனை காண்றாரு. கண்டு என்ன பண்றாரு? கலைஞ்சு போய் விடுகிறது. அவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழைக்கிறாரு. ஜோசியர், கல்தையர், மந்திரவாதிங்க, ஞானிங்க எல்லாரும் அழைச்சி, நான் ஒரு சொற்பனை கண்டேன், கண்ட சொற்பனை சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தை நீங்க சொல்லணும். அப்படி சொல்லணும்னு சொன்னாக்கா உங்களை என்ன பண்ண வெட்டிடுவேன், உங்க வீடியோல இருக்கலாம் ஆகிடும். 5 வாசிங்க. ராஜா தன் உண்ணும் போஜனத்திலேயும் தன் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே வாசிங்க. ராஜா கல்கியருக்கு வாசிமா. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக கவனிங்க, என்னிடத்துல பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், சொற்பனம் சொன்னா தானே அர்த்தத்தை சொல்ல முடியும். ஆனா என்ன பண்ண, ராஜா மறந்துட்டாரு. ஆனா என்ன பண்ண, நான் கண்ட சொற்பனை நீங்க சொல்லணும், சொற்பனை தான் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். யாரும் சொல்ல முடியல, எல்லாம் என்ன பண்றாங்க, சொன்னா தானே அதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும். இப்ப என்ன பண்றாரு? வாசிங்க கீழே. துண்டித்து வெட்டி போட்டுருவேன். உங்க வீடு எல்லாம் என்ன பண்ண, சுட்டரிக்கப்படும். நீங்க நான் கண்ட சொற்பனத்தை நீங்க சொல்லி அதுக்கு அர்த்தம் சொன்னாக்கா உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். மிகுந்த கணத்தை பெறுவீர்கள். இவன் என்ன பண்ணாங்க சொல்லுங்கனாக்கா, ராஜா என்ன பண்றாரு? கோபம் வருது. இன்னையா சொல்லி சொல்லி என்ன பண்ண, காலம் தாமதம் பண்றீங்களா, லேட் பண்ணீங்க, ஒருத்தர் என்ன பண்ண பிழைக்க முடியாது. இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, எல்லாம் என்ன பண்ண, ஜோசியர், ஞானிங்க, குறி சொல்லுவாங்க, மந்திரவாதிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப தெம்பா இருந்தாங்க. இப்ப அந்த சட்டத்தை கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, வெக்கப்பட்டு போயிட்டு அங்க சொல்ல முடியல. 46 வாங்க. இரண்டாம் அதிகாரம் 46. யார் காலில் விழுந்தது? நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு? தானியேல் காலில் விழுந்தாச்சு. காரணம், ஆண்டவர் எல்லாத்தையும் விலைக்கு காண்பிச்சிட்டாரு. அவர் கண்ட தங்க சொற்பனத்தையும் அதுக்கு உண்டான அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் சொன்னாங்க, டைம் பார்த்தாரு. சொன்ன உடனே எப்படியா, நான் கண்ட சொற்பனம் அது கலைஞ்சு போச்சு, அதையும் சொன்னேன், அதுக்கு சரியான அர்த்தம் விளக்கமா சொன்னப்பா. அதில் என்ன பண்ணாரு? காலில் விழுந்துட்டாருப்பா. அப்படி இருக்கணும். இனி நிறைய பேர் என்ன பண்றாங்க, யாராச்சும் வந்தாக்க அப்படியே தூக்கி ஓடுறது. நல்லவங்க கிறிஸ்துவங்க யாருக்கும் தூக்கத்துக்கு வேலை செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்காது. யார் பிள்ளைன்னு ஓடக்கூடாது. ராஜாவோட பிள்ளை, ராஜா பிள்ளைங்க யார் பிள்ளை ஓடுவாங்களா சொல்லுங்களேன்? எனக்கு அது அப்பவே பிடிக்காது. நீங்க எப்படி இருக்கணும்? ராஜாவோட பிள்ளைங்க, ராஜாவோட பிள்ளைங்க காலில் தான் எல்லாம் விழணும். விழுந்தாரா? வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, ஆ நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுமா. மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் ஆமாம். வாசிங்க. ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். மறைபொருள் வெளிப்படுத்துவார். இப்போ அவங்க நினைச்சாங்க தானியேலை க்ளோஸ் பண்ணிடலாம். தானியேலுக்கு மட்டும்தான் மறைபொருளை வெளிப்படுத்தினார். காரணம் ஏன்? தானியேல் உண்மையா இருந்தாரு. புரியுதுங்களா? உண்மையா இருந்தாராம். அது அப்படியே 6:4 கொஞ்சம் வாசிங்க.
6ஆம் அதிகாரம் 4. அப்பொழுது ஆ. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே ம். தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆ. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் இதனாலதான் நல்லா பண்ணிங்க, உனக்கு ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்தணும், பேசணும், வெக்கப்படாம உனக்கு வைக்கணும்னு சொன்னா நீ என்ன பண்ணும்? என்ன வாசிங்க? ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் இருந்தது. ஆ. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் கோடு பிடிச்சிங்க. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அவன் மேல் ஆ. சுமத்த யாதொரு குற்றமும் ஆ. குறைவும் காணப்படவில்லை. இல்ல இப்படி இருக்கீங்களா? இந்த மாதிரி இருந்தா நீங்க தான் கிறிஸ்துவங்க. ஆமென். புரியுதா? உண்மையா இருக்கணும். இது நிறைய கிறிஸ்துவானுக்கு உண்மை இல்ல, எல்லாம் போலிதான். ஐஎஸ் முத்து இருக்கிறான், பார்த்து வாங்கன்னு போடுறாங்க. புரியுதா? பரிசுத்தால் உங்களுக்கு இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? இப்படி சொல்லி திரும்ப 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 பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்படி இருந்ததுனால இப்ப 2ஆம் அதிகாரம் வாங்க, அந்த 47 வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி, ஆ. நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் ஆ. மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ஆ. ராஜாக்களுக்கு ஆண்டவரும் ம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். ஆ. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி என்னவா? பெரியவனாக்கி ஆமா, இப்ப என்ன பண்ணாங்க? ஆரம்ப நாட்கள்ல பயந்து பயந்து இருந்தாங்க, பெரியவனாக்கிட்டாங்க. நீ உண்மையா இருந்தா நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, ஆபத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், பெரியவனாக்கிடுவாரு. இந்த மாசம் என்ன மாசம்டா? எனக்கு ஒரு வாக்கு தந்தாரு, ஏசு 29:14. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வருஷம் தான், 29:14. ஆதலால் ஆ. இதோ ம். நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஆ. இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை இந்த செய்வேன். மாசம் என்ன மாசம்? அற்புதமும் அதிசயமா நடக்க போகுது. ஃபீஸ் கட்ட போறீங்கல்ல, கிடைக்கும். எங்கெல்லாம் கிடைக்கும் அங்க கண்டிப்பா உங்களுக்கு காசு கிடைக்கும். இது அற்புதமான மாசம், ஆச்சரியமான மாசம். இது கண்டிப்பா நடக்க போகுது. உங்களுக்கு நடக்குமா நடக்காதா? தானியேலை கர்த்தர் பண்ணாரு, பெரியவனாக்கிட்டாரு. வாசிங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க 47. பின்பு ராஜா ஆ. தானியேலை பெரியவனாக்கி ஆ. அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அநேக சிறந்த வெகுமதி ராஜா கிட்ட வரது எப்படி இருக்கும்? சிறந்த வெகுமதி. வெகுமதிகளை கொடுத்து ம். அவனை பாபிலோன் மாகாணத்திலே அதிபதியாக அவ்வளவுதான். அங்க தாவீதை இஸ்ரவேல் முழுவதுக்கும் அதிபதி. இங்க பாபிலோனை கர்த்தர் என்ன பண்றாரு? தானியேலை உயர்த்துகிறார். ஆமென். நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஆபத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீ வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் செய்வாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. ஓகேவா? அல்லேலூயா. சரி, கடைசி ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய இருக்குது, சொன்னா தாங்க முடியாது. இப்போ தெரிந்து பசி இருக்குப்பா, எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்க. சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆ. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன். ஆ. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து ஆபத்துல அவனோடு இருந்தவன் என்ன பண்ண? தப்பி வைப்பேன். ஓகேவா? ஆபத்துல அவனோடு கூட இருந்தவனை தப்பி வைப்பாரு. மத்து எடுத்துங்க, மத்து என்னது? மத்தேயு 14:30. காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு ஆ. பயந்து ம். அமிழ்ந்து போகையில், ம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று இப்ப கூப்பிட்டான். ஆபத்து வந்து விட்டது. காற்று பலமாய் இருக்கிறது, பெருங்காற்று கொந்தளிப்பு அதிகமா இருக்கிறது, முடிவு போற அளவுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க? எல்லாம் கத்துறாங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும், ரட்சியனை காப்பாற்றும், என்னை விடுவியும், என்னை தப்பிச்சு என்ன பண்றேன்? ஓர் கத்துறாங்க. வாசிமா இப்போ உடனே இயேசு கையை நீட்டி லேட் அவன் வந்தாரு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து பிடித்து, அற்ப விசுவாசியே, ஆ. ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன்? நான் அவனை தேடி வர தேவன் அல்லவா? ஒரு நொடி போய் மாற்றுவேனே. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு அவிசுவாசம் வந்துருச்சு? எங்க இருக்காரு ஏசப்பா? எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்க. இருக்காரா? ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இருக்காரா? ஆமென். ஒரு லைன் பாடலாமா?
நான் எனக்கு பாட தெரியாது, ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. என்ன பண்ணாங்க? சத்தமா கூப்பிடுறாங்க, ஆண்டவரே நாங்க முடிஞ்சு போறோமே, எங்களை ரட்சியும், ஆபத்து வந்து விட்டது, பெருங்காற்று வந்து விட்டது, கொந்தளிப்பு வந்து விட்டது, ஆலை வந்து மோதுகிறது, எனக்கு இடத்த முடிக்க போக போறோம். விட்டுடுவாரா? வாசிங்க இப்போ. அதேதான் மத்தேயு 14 ஒரு இதுதான், அது அப்படியே வச்சுக்கணும், வரல வச்சுக்கணாங்க. 14:30 வாசிங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க. உடனே இயேசு கையை உடனே இயேசு கையை நீட்டி நீட்டி, அப்படின்னா எங்க இருக்காரு? பக்கத்திலே இருக்காரு. இந்த ஐயா இருக்கும் பாருங்க, புரியுதா? கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே, ஆ ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே ஆ. காற்று அமர்ந்தது. உன் வாழ்க்கையில ஏசப்பா இருக்காரா? ஆமென். உன் வீட்டுல இருக்காரா? உனக்குள்ள இருக்காரா? வந்துட்டா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமென். அவ என்ன பண்ணும்? நீ கூப்பிடணும், ஆண்டவரே வந்துருவாரு, ஒரு நொடிப்பொழுதுல வந்துருவாரு. ஆமென். புரியுதா? அந்த உடனே அப்பொழுது படவில் உள்ளவர்கள் ஆ. வந்து ம். மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று ஆவர் டைம் உன் வாழ்க்கையில குடும்பத்துல வந்துட்டா காத்து இருக்காது, கொந்தளிப்பு இருக்காது, வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் ஓடிடும். உன் வாழ்க்கை சந்தோஷமா காணப்படும். ஆபத்துல அவர் நோடு கூட இருந்து உன் ஆபத்துக்கு தப்பி வைப்பார், கரை சேர்ப்பாரு. நீ முடிக்க போக மாட்டீங்க. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் நோக்கி கூப்பிடுப்பா. ஆபத்து வருதா? உன் சேவலத்தை பயன்படுத்தாத. ஏன்னு கேட்டா, அவங்க மீன் பிடிக்கிறவங்க, அவன் என்ன பண்ணிருக்கலாம்? சுயபலத்தை பயன்படுத்திக்கலாம். முடியாது. இயேசு வாழ்க்கை வரலன்னுச்சுனாக்கா உன் ஞானம் எல்லாம் அற்று போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டு வாழ்க்கை வரலன்னுச்சுனாக்கா பணம் எல்லாம் எதுக்கும் உதவாது. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. என்ன பண்ண உடனே வந்துருவாரு. ஹல்லேலூயா. வருவாரா வர மாட்டாரா? ஆமென். நீதிமொழிகளை 1:33 வாசிங்க. கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். 1:33 கடைசி எனக்கு வசனம். செவி கொடுக்கிறவன் எவனோ ஆ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆ ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்து பயப்படாம எப்படி இருப்பானா? அமைதியா இருப்பான். நல்லவனிங்க மறு வாசிமா அந்த வசனத்தை. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, யாரான செய்வனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி விக்கனமின்றி கவலையாம வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆபத்து பயப்படாமல் அமைதியா இருப்பான். இனி அனைவரோட வாழ்க்கையில அமைதியா இருக்க முடியல. வேதனை வேதனை வேதனை, படுத்தா தூக்கம் இல்ல. அப்போ சில 12ஆம் அதிகாரம் எடுங்க, 5 வாசிங்க. அப்படியே பேதுரு ம் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ம். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோட ஊக்கத்தோட ஆ ஆ ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி ஆ. குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே ஆ. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ம். 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நிம்மதியா தூங்குறாரு. புரியுதுங்களா? கவலையே இல்ல, கை கால் கட்டப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ண? படுத்து தூங்குறாரு. காரணம் தேவன் மேல் வைத்த தன்னம்பிக்கை, ஹல்லேலூயா. உறுதி. அது என்ன பண்ண? என்ன நம்பிக்கை? கண்டிப்பா கட்டு அறுபடும், ஆமென். சிறைத்தனம் கதவு திறக்கப்படும், ஆமென். நான் வெளியே போவேன், ஆமென். இருளெல்லாம் நீங்களும் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. புரியுதா? அது அப்புறம் வாசித்து கொள்ளுங்க. நான் நல்லா படுத்து தூங்கி இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வருகிறது. ஒரு தேவத்தனை வந்து தட்டி எழுப்புறாரு. புரியுதுங்களா? பிரியமானவர்களே, நீ இருக்கிற இடத்துல வெளிச்சம் வரும். யார் இது? ஒளியாக இயேசு வருவாரு. வந்துட்டாருன்னா உன் கட்டெல்லாம் கழிந்து போயிடும்.
அவர் வந்துட்டா கதவெல்லாம் திறக்கப்படும். அவர் வந்துட்டா இனிமே உள்ள இருக்க முடியாது, வெளியே வந்துட வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணும்? நீ நிம்மதியா தூங்கலாம், விக்கணமண்டி வாசம் செய்யலாம். புரியுதா? நிம்மதியா இருப்பீங்க நீங்க. இந்த நாட்கள்ல ஆபத்து வருதா? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாரு ஜெபம் பண்ணுது? சபையார் ஜெபம் பண்ணாங்களாம். புரியுதுங்களா? அப்ப சபையாரோட ஜெபம் கட்டுகளை அடிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. சபையார் ஜெபம் தேவத்துனை கொண்டு வரத்தான் சபையாரோட ஜெபம். சபையாரோட ஜெபம் பெரிய பெரிய இரும்பு கதம் திறக்கக்கூடியதான் சபையாரோட ஜெபம். நீங்க சாதனை அனுப்பிச்சீங்களா? சபையார் ஜெபம் பண்ணி பாருங்களேன், இந்த உலகத்துல பெரிய பெரிய அதிசயம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். நான் பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க? ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருங்க. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஆபத்துகள் தான் கண்டிப்பா வந்திருக்கும். இனிமே இந்த பிள்ளைங்க ஆபத்துக்காக பயப்பட அவசியம் இல்லை. காரணம், நீங்க கூட இருக்க கிருபைக்கு நன்றி. அன்றே இந்த பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன், காண்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன், நீங்க கூட இருக்க கிருபைக்கு நன்றி. யார் யார் என்னென்ன தயங்கப்பா வேதனையோடு கூட விண்ணப்பத்தை வந்து போராடி கொண்டிருக்கிறாங்களோ, நீங்க உடனே அர்ப்பணம் செய்யப்படுற கிருபைக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த மாசம் ஒரு அதிசயங்களை செய்கிற மாசமாய், அற்புதத்தை காட்டுற மாசமாய் மாற்றப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். துக்கத்தோடு வந்திருக்கலாம், இங்கிருந்து போகும்போது சமாதானமாய் சந்தோஷமா போகப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது வல்லவரின் காரியங்களை காணப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாசமே காண செய்யப்படுற கிருபைக்கு நன்றி. சமாதானிக்கு சாட்சியம் இயேசு நாமத்துக்கு